வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். செய்தித்தாளை திறந்தாலே இந்த விவகாரம் தான் அதிகமாக நாளுக்கு நாள் இந்த கள்ள தொடர்பு பிரச்சனை தான் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்னடா இது மாதிரி செய்திகள் எங்கு நடந்தாலும் ரொம்பவே கேவலமான செயலாக இருக்கிறது என்று நிறைய பிரபலங்கள் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. வாங்க என்ன நிகழ்வு என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நாளிதழை திறந்தாலே இந்த செய்தி தான். கள்ளக்காதலால் சீரழிந்த குடும்பம், இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை, பரபரப்பில் அந்த ஊர் மக்கள். கணவனின் கள்ளக்காதல் விவகாரத்தில் இரண்டு குடும்பங்களும் என்ன செய்வதெரிய தெரியாமல் சோகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் கணவனுடைய கள்ளக்காதலால் ஏற்பட்ட விபரீதத்தால் இளம் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர் கப்பால் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கனகநகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் பஷீர். இவருக்கு வயது 33. விமான நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் பஷீரின் மனைவி பகார் அஸ்மா, அவங்களுக்கு வயது 29. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இருவருக்குமே பெற்றோர்கள் பேசி முடித்த நிச்சயதார்த்தம் நிலையில் திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பஷீருக்கும் ஹப்பாலை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த அஸ்மா தனது கணவர் பஷீரை கண்டித்து வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் கள்ளக்காதலை கைவிடவில்லை. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடியே தகராறு ஏற்பட்டு வந்தது. குடும்பத்தினர் தலையிட்டு 2 பேருமே சமாதானம் செய்து வந்தாங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் கணவர் வெளியே சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த அஸ்மா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அஸ்மாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பஷீர் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இவங்க தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.